ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோல கிறிஸ்பியான எல்லாருக்கும் பிடிச்ச பிரான் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரானோட சென்டர் பார்ட்ல தான் அதோட குடல் இருக்கும். அதை கத்தியை வச்சு பொறுமையா ஓபன் பண்ணி நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரானையும் சுத்தம் பண்ணதும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது எல்லா ப்ரான்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, ப்ரான்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதை இன்னொரு பவுலில் போட்டுக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த இறாலில் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த எக்கோட ஸ்மெல்லு பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த எக்கை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க உப்பு காரம்லாம் அந்த ப்ரானில் இறங்கும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஆயில் ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ப்ரான் வெளியிலலாம் சீக்கிரமாக குக் ஆயிரும், உள்ளார வந்து குக் ஆகாமல் போயிடும். அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைட் குக் ஆனதும் அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. எந்த ப்ரான் டிஷ் பண்ணாலும் அதை 2 இல்லாட்டி 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேக வச்சா ப்ரான் ஓவர் குக் ஆகி ஒரு மாதிரி ரப்பராட்டம் ஆகிடும். ப்ரானோட டேஸ்ட்டே அது வந்து குறைச்சிரும். இப்போ ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதை ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணிடும். இதே மாதிரி மீதி இருக்க ப்ரான்லையும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயிலில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானோட சர்வ் பண்ணுங்கள். இப்போ கிறிஸ்பியான ப்ரான் 65 ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.